ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 3 டேஸ் லீவ் விட்டாங்க பார்த்தீங்களா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அந்த வீடியோவை அப்படியே கிளம்ஸியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் காலையிலேயே வந்து சாய்க்குட்டி வந்து சிலம்பம் சுற்றுறான் ஸ்கூலில். அதனால் வந்து ஒரு 6:55க்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கீர்த்தி இந்த தாட்டி எந்த விதமான ப்ரோக்ராம்லேயும் வந்து சேரலை அவங்க. அதனால் வந்து கீர்த்தி வந்து சும்மா வந்து ஸ்கூலுக்கு மட்டும் ஃப்ராக் ரைஸ் பண்ணுறதுக்கோசம் வந்திருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது நமக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் சேர்ந்துக்கிட்ட காம்படிஷன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த மாறுவேட போட்டியில் வந்து சேர்ந்துப்பாங்க இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கான்செப்டில் நான் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணாக வந்து அதில் வந்து நடித்தேன். அது மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து போட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்ஸில் பார்த்திங்கன்னா அப்போது வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த புடவை கட்டி அதை சுற்றி தலையில் போட்டு அந்த பூவெல்லாம் ஃப்ரண்ட்டில் தொங்குற மாதிரி வச்சு, ஐயோ பயங்கர கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போல்லாம் நம்ம வந்து சாரீ ஃப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி பண்ணுறோம். அப்போ இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ அதோட தூக்கி ஏற கட்டி வச்சேன். அந்தமாதிரி காம்படிஷன்லாம் போகக்கூடாது, ஒன்லி டான்ஸ் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் வந்து டான்ஸ் தான் போயிட்டுருந்தேன். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய சாங்ஸ்லாம் வந்து வெரைட்டியாக போடுறாங்க. ஆனால் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து இந்த சாங் தாங்க போட்டாங்க. இந்த சாங்கே ரொம்ப நிறைய ஸ்கூலில் ரொம்ப ஃபெமிலியராக இந்த சாங் வந்து நாங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த மேட் இன் இந்தியா சாங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் டாப்பு, ஒயிட் கலர் பேண்டு, ஒயிட் கலர் கிளிப்பு, ஒயிட் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷூ, ஒயிட் கலர் ஷாக்ஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது மாறிச்சுனா கூட மிஸ் வந்து உடனே ரிஜெக்ட் பண்ணுருவாங்க. சாய்க்குட்டி ரொம்ப சூப்பராக வந்து சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களாம் வந்து இப்போ டான்ஸ்லாம் பண்ணும்போது ஸ்கூல்லலாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேடியத்தில் தான் வந்து கடலூர் ஸ்டேடியத்தில் தான் வந்து டான்ஸ் வந்து பண்ணுவோம். கலெக்டர்ஸ்லாம் வந்து ஃப்ளாக் ரைஸ் பண்ணுவாங்களே. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மார்ச் பாக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுறது, இதுமாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோமே. நீங்கள்லாம் எந்த காம்படிஷனில் சேர்ந்துருந்தீங்க? உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத காம்படிஷனாக என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சுங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து இப்போ பெரிய பிள்ளையாக ஆகிட்டாலுமே சில நினைவுகள்லாம் பார்க்கும்போது ஐயோ மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் ரிவைன் பண்ணி அந்த காலத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நிறைய பசங்க, சின்ன பசங்க ரொம்ப நேர்மமாக காந்தி அது மாதிரி நிறைய வேஷங்கள்லாம் போட்டு வந்து நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே. அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து கூழ் ஊற்றுனோங்க. ஸோ அதான் ஆடி கடைசி வெள்ளி இல்லையா, அந்த ஆடி வெள்ளி இந்த லீவ் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை, கிருஷ்ண ஜெயந்தி, இதிலே ஒன்று தான் லீவே என்ஜாய் பண்ண முடியலைங்க. ஸோ வீட்டில் வந்து நல்லபடியாக கூழெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த கொழுக்கட்டை பிடிக்கும்போது கீர்த்தியோடைய கொழுக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது. இந்த கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக்